என் நெஞ்சிற்கினிய மேஷராசி அன்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா, இவர்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து வருஷம் துவங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நம்முடைய தனஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சமாக அமர்ந்து ஒரு வருஷம் துவங்குறது அப்படிங்கிறதே நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு விஷயம். மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு உத்வேகம் எப்போவுமே உண்டு. வாழ்க்கையில் நிறைய சாதிக்கணும், ரொம்ப விறுவிறுப்பாக எதையும் செய்யக்கூடிய எண்ணம், எதையாவது வெற்றி பெறணும் அப்படின்னு ஒவ்வொரு காரியத்திலையுமே ரொம்ப ஒரு வேகம் காட்டக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சந்திர பகவான் வெற்றி மீது வெற்றியே, ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது ஒரு யோகம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான், பஞ்சமாதிபதி சூரிய பகவான், இவர்கள் 2 பேரும் இணைந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால வருடமே நீங்கள் ஒரு பாக்கியமான வருடமாக வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அப்படின்னா பாக்கியஸ்தானம் ஜாதகத்தில் வேலை செய்யணும். அது வேலை செய்தாச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். 2026ஆம் ஆண்டு துவங்குகிற போது என்ன ஒரு பெரிய நன்மை மேஷராசிக்காரர்களுக்குன்னா, அவங்க ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 2026க்கான புத்தாண்டு பலாபலன்கள் நம்ம ஆன்மீக பரிகார சேனல்ல ஒவ்வொரு அஸ்ட்ராலஜரும் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு 2026க்கான புத்தாண்டு பலாபலன் நமக்கு யார் கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபல ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் தான் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. இந்த 2026 எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் சாதகம் என்ன, பாதகம் என்ன, என்ன மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் புத்தாண்டுல நமக்கு நடக்க போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த பதிவின் வாயிலாக நாம தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஐயாவை நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அஸ்ட்ராலஜி ரீதியா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னை நங்கநல்லூர்ல நேர்ல நீங்க ஐயாவை சந்திக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. வீடியோல தெரியிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்லயும் உங்களோட கன்சல்டேஷனை நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். முதல் ராசி மேஷராசி. மேஷராசி நேயர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உலகெங்கும் வாழும் ஆன்மீகம் பரிகாரம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு புது வருஷம் பிறக்க போகிறது, மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த புது வருஷம் நிறைய நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து தருமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம காத்திருக்கோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல புது வருஷம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இருந்தால் புது வருஷம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்க போகிறது அப்படின்னு அர்த்தம். இந்த புது வருஷத்தில் நிறைய சவால்களை இந்தியா சந்திக்க போகிறது, நிறைய மாற்றங்கள் ஏற்றங்கள் காத்திருக்கு. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, விண்வெளி துறையில் இந்தியா சாதிக்க போகிறது, கட்டுமான துறையில் இந்தியா சாதிக்க போகிறது, ரயில்வே துறை, போக்குவரத்து துறை, அதில் நிறைய விஷயங்கள் செய்ய போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் தனி மனித வருமானம் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்தியாவில் கூட போகுது. அடுத்த ஆண்டுடைய ஆரம்ப சில மாதங்கள் வருமானத்தில் சில தடைகள் உலக அளவில் இருக்கும். அப்படின்னாலும் தனி மனித வருமானங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு திரைப்படத்துறை அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா, ஓடிடி தளங்களுடைய அவர்களுடைய பங்களிப்பு என்பது தான் அடுத்த ஆண்டு நமக்கு 2026 அதிகமாக இருக்க போகிறது. இன்னும் பாருங்கள், திரைப்படங்களில் இருக்கக்கூடிய இந்த ஹீரோக்கள் இவர்களுடைய சம்பளம் எல்லாம் கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு இருக்கு. சென்ற ஆண்டு நம்ம பலன்கள் சொல்லும் போதே தங்கத்தின் விலையை பேசும்போது, தங்கத்தின் விலை 1 லட்சம் ரூபாயை தொடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ கண்ணு முன்னால் பார்க்குறோம், தங்கத்தின் விலை இவ்வளவு அதிகரிச்சிருக்கு. என் அன்பிற்குரிய நேயர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் மண்ணும் பொண்ணும் தான் சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட். தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, லேண்டை வாங்கி போடுங்க. நிறைய ரேட் பெருக போகுது, தங்கத்தின் விலை பெருக போகுது.
அதற்காக அப்படியே அரசாங்கம் விட்டுருமானா சில கட்டுப்பாடுகளையும் தங்கத்தின் விலையில் அரசு கொண்டு வரப்போகிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் தங்கத்தின் விலை உயரப்போகிறது அப்படின்னு வச்சுக்குவாங்க. அரசியல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய மாற்றங்களை இந்த ஆண்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு தான் தமிழகத்தில் தேர்தல் வரப்போகிறது. தமிழகத்துடைய ராசி அப்படின்னு நம்ம கடக ராசியை பேசுகிறோம். இந்தியாவின் ராசி அப்படின்னு மகர ராசியை சொல்கிறோம். இந்த கடகத்தை நோக்கி குரு பகவான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரப்போகிறார். அவர் வருவதற்கு முன்பாகவே தேர்தல் வரப்போகிறது. இதில் அரசியல் கூட்டணி கட்சிகள்கிட்ட நிறைய மாற்றங்கள், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கூட்டணியிலேருந்து பெரிய பெரிய மாற்றங்கள் இந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பரில், 2026 ஜனவரியில் இப்படி பல மாற்றங்கள் வரப்போகிறது. ஸோ நம்ம பார்க்குற காட்சிகள் மாறுது. இந்த ஆண்டுடைய கிரக நிலைகள் அப்படின்னு எடுக்கிற போது கன்னி லக்னத்தில் புத்தாண்டு பிறக்கிறது, ரிஷப ராசியில் புதிய ஆண்டு பிறக்கிறது. ஆண்டுடைய கூட்டுத்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் எண், அந்த ஒன்றுக்குடைய சூரியன் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். இது எல்லாமே மனசில் வச்சுட்டு நம்ம பார்க்க போகிறோம். மிதுனத்திலே குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், தனுசு ராசியிலே சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் என்ற 4 கிரகங்கள், கும்பத்திலே ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான். இதுதான் ஆண்டு பிறக்கிற போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள். இந்த கிரகநிலைகளை பேஸ் பண்ணி இந்த ஆண்டு 2 பெயர்ச்சிகள் இருக்குது. ஒரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரப்போகிற குரு பெயர்ச்சி, இன்னொன்று ஆண்டு இறுதியிலே வரப்போகக்கூடிய ராகு கேது பயிற்சி. எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ராசிக்குரிய பலன்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். என் நெஞ்சிற்கினிய மேஷ ராசி அன்பர்களே, இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா, இவர்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து வருஷம் துவங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நம்முடைய தனஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சமாக அமர்ந்து ஒரு வருஷம் துவங்குறது அப்படிங்கிறதே நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு விஷயமா இருக்கு. பண வரவு மிகச்சிறப்பாக இருக்க போகிற ஒரு ஆண்டு. மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு உத்வேகம் எப்போவுமே உண்டு. வாழ்க்கையில் நிறைய சாதிக்கணும், ரொம்ப விறுவிறுப்பாக எதையும் செய்யக்கூடிய எண்ணம், எதையாவது வெற்றி பெறணும் அப்படின்னு ஒவ்வொரு காரியத்திலையுமே ரொம்ப ஒரு வேகம் காட்டக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சந்திர பகவான் வெற்றி மீது வெற்றியை எள்ளி தரப்போகிறார். உதாரணமாக உங்களுடைய எண்ணங்களில் ஒரு வேகம், உங்களுடைய சிந்தனை ஓட்டம், நீர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ், இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் பெரிய வெற்றி, திரைப்பட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி 2026ஆம் ஆண்டு ஏற்பட போகிறது. ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது ஒரு யோகம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான், பஞ்சமாதிபதி சூரிய பகவான், இவர்கள் 2 பேரும் இணைந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால வருடமே நீங்கள் ஒரு பாக்கியமான வருடமாக இருக்க போகிறது. ஒரு மனுஷனை பார்க்குறோம், ஏன்னா நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறோம், பாக்கியமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறோம். ஒரு பெண்களுக்கு திருமண பத்திரிகை எழுதுகிற போது கூட அவர்களுக்கு சௌபாக்கியவதி அப்படின்னு எழுதுகிறோம். அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அப்படின்னா பாக்கியஸ்தானம் ஜாதகத்தில் வேலை செய்யணும். அது வேலை செய்தாச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். 2026ஆம் ஆண்டு துவங்குகிற போது என்ன ஒரு பெரிய நன்மை மேஷராசிக்காரர்களுக்குன்னா, அவங்க பஞ்சமாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அவர் எல்லா வருஷமும் அங்கே உட்கார்ந்துருப்பார். ஆனால் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாயும் அங்கே சேர்ந்தார். அதனால மிகப்பெரிய ஒரு பாக்கியமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். உதாரணமாக கடல் கடந்து வாழறீங்க, நிறைய நெருக்கடி, ஒரு நாட்டில் போய் உட்கார்ந்துருந்தால் அந்த நாட்டில் விசா ப்ராப்ளம், வாழ முடியாத பிரச்சனை. நீங்கள் இப்படி இருந்தால் எங்கள் நாட்டில் விசா கிடையாது, உங்களுக்கு இந்த உடம்பு பிரச்சனை இருந்தால் விசா கிடையாது, என்னெல்லாம் நிறைய நெருக்கடியில் நாள்தோறும் புதிய புதிய செய்திகள். இந்த நெருக்கடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லோரும் இந்த குரு பகவான் மெல்ல ஜூன் மாதம் 1ஆம் தேதி கடக வீட்டுக்கு மாறின பிறகு ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக, அப்பா என் பிரச்சனையெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு இந்த ஆண்டு சொல்லிடுவீங்க. பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸ்க்கு அதிகமான வரி விதிப்பு அந்நிய நாட்டில் விதிக்கப்பட்டிருக்கு, ஏன்னா எப்படி பிஸ்னஸை பண்ணுவேன் அப்படின்னு தவிக்கிறீங்க. உங்களுடைய பிஸ்னஸில் என்ன வரி விதிக்கப்பட்டிருக்கிறதோ அது குறைய துவங்கும். அதையும் நீங்கள் இந்த ஆண்டு பார்ப்பீங்க. இப்போ நிறைய நன்மைகள் இருக்குது. ஒரு அலுவலகத்தில் ஒரு பதவியில் நம்ம ஆஃபீஸில் உட்கார்ந்துருக்கோம், ஒரு உயர் பதவி, ஒரு பதவி தான் இருக்குது, அந்த பதவி நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏற்கனவே ஆல்ரெடி ஒருத்தர் சேர்ல உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா
இந்த ஆண்டு அந்த சேர் நமக்கு கிடைக்க போது உயர் பதவிகள் கிடைக்க போகுது. புதுசாக வேலை தேடக்கூடிய யங்ஸ்டர்ஸ், நீங்கள் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. 12ஆம் இடத்துல சனி இருந்தால் ஜாப் சேஞ்ச் ஏற்பட்டு தான் தீரும். அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு நன்மையை தரும். புதுசான வேலை மாற்றத்தை எதிர்பார்க்குறேங்க அப்படின்னா வேலை மாற்றம் கிடைக்க போகுது. சந்தோஷமான செய்தி. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பகவானுடைய அனுக்கிரகம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு ஹையர் எஜுகேஷன் உங்கள் விருப்பப்படி அமையும், மிகச்சிறப்பாக அமையும். வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களில் இந்த ஆண்டு நீங்கள் கையெழுத்து போடுவீங்க. வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரும். ஹெல்த் ரீதியாக உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவ ஆலோசனை இந்த ஆண்டு கிடைக்கும். நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க, ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, நான் எப்படி தப்பிச்சு வருதுன்னு. நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்க போகுது. கம்ப்யூட்டர் துறையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்து நிறைய பேருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. அந்த யோகமும் இருக்குது. அதே நேரத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால யங்ஸ்டர்ஸ் ஒரு ஜாலியான பொழுதுபோக்கு, சொல்லி ஒரு பைக் ரேஸ் போகிறது, இல்லை தவறான பொழுதுபோக்கில் இருக்கிறது, அதெல்லாம் இந்த வருஷம் அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை தரும். சாப்பிட்ற சாப்பாட்டில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு வரலாம். அப்படிங்கிறதுனால சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ பணவரவு நல்லா இருக்குது, பிஸ்னஸ் நல்லா இருக்குது, வேலை வாய்ப்பு மாற்றத்தை கொடுக்குது, எஜுகேஷனில் ஒரு நல்ல நீங்கள் எதிர்பார்க்குற தன்மை வரப்போகுதுன்னா அப்போ இந்த ஆண்டு மிக நல்ல ஆண்டாக நமக்கு இருக்குது. என்ன செய்தால், எந்த தெய்வத்தை வழிபட்டால் மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய யோகம் தேடி வரும்? தினந்தோறும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் மகாலட்சுமி பூஜை செய்ய ஆரம்பிக்கணும். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிற போது மகாலட்சுமி பூஜை செல்வ செழிப்பு அள்ளி கொடுக்குது. குறிப்பாக லலிதா சகஸ்ரநாமம் ஸ்லோகம் இருக்கு பாருங்களேன், இது தினந்தோறும் சொல்லி அந்த சுக்கிரன் குருவுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிறதுனாலே கொஞ்சம் தேன் நைவேத்தியம் பண்ணிக்கிட்டு வாங்க. லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி மகாலட்சுமி பூஜை செய்யுங்க. தேன் படைத்து கொண்டு வாருங்கள். அந்த தேனை பிரசாதமாக சாப்பிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு எல்லா வகையான இனிமையான செய்திகள் வரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குழந்தை பாக்கியம் குறித்த அற்புதமான தகவல் இந்த ஆண்டு வரப்போகுது. உங்கள் குடும்பத்தில் ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்காக காத்திருக்கீங்க, எப்போ வருங்க இந்த செய்தி அப்படின்னு காத்திருக்கீங்க. இந்த லலிதா சகஸ்ரநாமம் நீங்கள் சொல்ல தொடங்கிய உடனே திருமண செய்தி தேடி வரும். பொன்னான ஆண்டு வாழுங்கள், வாழ்த்துகிறேன். என் அன்பிற்குரியவர்களே, இவ்வளோ நேரம் ராசியுடைய பலன்களை நம்ம பார்த்தோம். இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2026ஆம் ஆண்டு பிறக்கிற போது என்ன கோச்சார நிலை இருக்கிறது, கிரகங்கள் எப்படி இருக்கின்றன அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம உங்களுக்கு பலன்கள் கொடுத்துருக்கோம். இந்த பலன்கள் மட்டுமில்லை, நம்ம ஒரு முழுமையாக நம்மளுடைய 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். ஏன்னா நம்ம சொந்த ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருக்கோ, எப்படி கிரகங்கள் இருக்கோ, அந்த கிரகங்களையும் இந்த கோச்சார கிரகங்களையும் நினச்சி தான் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும். இங்கே நான் சில விஷயங்களை தான் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கேன். உங்கள் சொந்த ஜாதகத்துடைய தசாபுத்தியை பார்த்து தான், கிரகநிலைகளை வைத்துக்கொண்டு தான் 2026 உங்களுக்கு எப்படி நன்மைகளை செய்ய போகிறது அப்படின்னு நான் சொல்ல முடியும். உங்களுக்கு அப்படி ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் இங்கேயே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை நேரடியாக நீங்கள் சந்திக்கலாம். உங்களுக்கு நான் தான் நேரடியாக ஜோதிட ஆலோசனை வழங்குகிறேன். எந்த டீம் ஆஃப் அஸ்ட்ராலஜி வச்சுட்டு நான் ஆலோசனை வழங்குவதில்லை. நான் நேரடியாக ஜோதிட ஆலோசனை வழங்குகிறேன். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம். ஒருவேளை உங்களால் நேரம் வர முடியாது, ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே நம்பர் தான், இதே செல்ஃபோன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரில் உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவு போட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ட்ராலஜர் பஞ்சநாதன் சாரை நீங்க நேர்ல மீட் பண்ணணும், உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில சாரை நீங்க மீட் பண்ணலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. அதுக்கும் வீடியோல தெரியிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.